நான் வணங்கும் தெய்வம் புரட்சிக்கு கேப்டன் நாளைக்கு நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளப்புறம் ஒன்றியம் சிறப்போடும் இன்று இரவு நேரத்தில் இந்த ஏற்பாடு செஞ்ச ஒன்றிய செயலாளருக்கும் அவைத்தலைவர் பொருளாளர் வருகின்ற மகளிர் நாயகத்துக்கும் கிளைச் செயலாளர் ஊராட்சி செயலாளர் அனைவருக்கும் இந்த இரவு நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு வாரமாக கூட்டம் போனான் இருப்பா நாத்தியம் டைமில் போட்டால் கூட்டம் நல்லா இருக்குதுப்பா. நாத்தியம் பெரிய பாளையம் திருவிழாப்பா 2 வாரம் எல்லாம் டிராஃபிக் ஆகிடும், மக்களாக கோயிலுக்குள்ளே போவாங்க அப்படின்ட்டு இந்த திங்கையை அவன் போட்டான வரனா அண்ணனை கேட்டுன்னு வசம். அதே போல் நமது பொய்ச்செயலாளர் அந்நியா மீண்டும் கேப்டன் 11 எப்படி நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தோமோ அதே போல 26 நிச்சயம் நம்மளுக்கு தான் வெல்லும். ஏன்னா கேப்டன் கோயிலில் தெய்வமான நம்ம தலைவர் அது எந்த மாற்றம் இல்லை. அன்னி தெளிவாக 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அதுக்கு முதல் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் கும்மிடிப்பள்ளி தொகுதி ஈசா நம்மளா ஆரம்பக்கம் பிள்ளையார் கோயிலில் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு பிள்ளையார் கோயிலில் பூஜை. நான் தமிழ்நாடே திரும்பி பார்க்கிறோம். ஏன்னா கேப்டன் ரதம் தேர் ஊர்வலம் வருது. அது இல்லாமல் மாநில பொருளாளர் அண்ணன் LK சுதீஷ் அண்ணன் அவர் தான் நமக்கு மண்டல பொறுப்பாளரும் மாநில பொருளாளரும். அதே போல் தம்பி இளைஞர் விஜய் பிரபாகரனும் வராப்பில. அதில் சின்ன தம்பி அவரும் வராப்பில தம்பி. அதில் நம்மளோட கட்சி வளர்ச்சியும் கேப்டன் ஆசீர்வாதத்தும் அடுத்த தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம தம்பி தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நல்லா சண்முக பாண்டிய உருவாப்பில் அந்த இதுவும் நமக்கு கட்சி சப்போர்ட்டாக. அதனால் நீங்கள் எல்லாமே வர 3ஆம் தேதி ஒன்றிய செயலாளர்கள் சொல்லுவேன் எவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் ஒன்றிய செயலாளர் ஒத்துழைச்சாதான் உண்மையை மட்டும் பேசு. 200 பேர் 100 பேர் அது மட்டும் போதும். ஆனால் வர்றது கடைசியும் கூட பாயிண்ட் நிற்கிறீங்க. பாயில் வந்துட்டு நம்ம மேலே முடிச்சு வச்சு வா ஒரு பாயிண்ட் அண்ணி பத்த யூஸ் பண்ணால் போயிடக்கூடாது. அக்காவெல்லாம் வந்தால் கூட பார்த்துட்டு போயிட்டோம். ஜென்ஸுங்களாம் இருந்தீங்க கடைசி பாயிண்ட் சத்தியது நம்ம சரி பாயிண்ட் பாபு ஒன்றிய செயலாளர் அந்த பாயிண்ட் வரையும் வந்தீங்கன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்க நீங்கள் நமக்கு ஒரு பலம். ஏன்னா முதல் இந்த இதில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சாரத்தில் மாதம் தேமுதிக தொடர் வந்தாங்க. ஆனால் அந்த சீட்டு தொகுதி விட்டா இருக்கிற கூட்டணி நம்ம எந்த கூட்டணியில் போனாலும் அன்னிதான் முடிவு பண்ண போறாங்க. அது வெற்றி கூட்டணி தான் போவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம 26 சட்டசபையில் போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்களா ஒரு கவுன்சிலோ ஒரு சேர்மனோ வைஸ் சேர்மனோ ஒரு துணைத் தலைவரோ அவனா உங்களோட இண்டிவிஜுவல் சீட் தான் பண்ண முடியும். கட்சி ஒரு 50% நீங்கள் 50% வளர்த்துக்கணும். அப்போதான் பண்ண முடியும். அதனால் கிட்ட எல்லாம் பண்ணுங்க. இந்த பிஎட் தமிழ்நாடுக்குள்ள கொடுத்துருக்குறோம். நம்மளது முதல் கும்மிடிப்பள்ளியில் 330 பூத். இந்த 330 பூத்தில் 132 ஊராட்சி ஒரு பேராட்சி கும்மிடிப்பள்ளி ஊராட்சி நகராட்சி பூத்துப்பட்ட பேராட்சி. இதில் நம்மளது 330 பூத்தில் 8 ஒன்றிய செயலர் நமக்கு எல்லாபுரம் 2 ஒன்றிய செயலர் பூண்டி 2 கும்மிடிப்பள்ளி 4 2 பேராட்சி மொத்தம் 10 பேர். இந்த 10 பேருக்கு ஆளு 10 பிரிச்சா கூட 20 30 போட்டா 30 பூத்து தான் ஒரு ஒன்றிய செயலர். அந்த பிஎட் 2 யூனிட்டா போட்டு கொடுங்க. நீங்கள் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒத்துழைச்சு தான் போட்டு கொடுக்க முடியும். அதே போல் ஆகஸ்ட் 25 கேப்டன் நாள் வருது. கிட்டேருந்து சிவரு விளம்பரம் எல்லாரும் பேரும் போட்டு முறையாக எழுதி முறையாக பண்ணுங்க. அது பிறகு ஜனவரி 26 9ஆம் தேதி கடலூரில் மாநாடு வச்சுக்கிறாரு அந்நியார். அதுக்கெல்லாம் கிட்டேருந்து ஒத்துழைச்சு எல்லாம் பேனர் போட்டாலும் சிவரு விளம்பரம் இந்த பிறந்தநாளையும் மென்ஷன் பண்ணீங்க, கடலூர் மாநாடும் மென்ஷன் பண்ணீங்க. ஒரே செலவாக இருக்கும். கிட்டேருந்து ஒன்றிய செயலர் ஒழிங்க. அதே மாதிரியே நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் ஒன்றிய செயலர் சொல்லுங்க. நாங்களும் வரோம். நம்ம கட்சியை வளர்த்து அடுத்த 26 உள்ளாட்சி வரதுல எம்எல்ஏ நம்ம தான் ஜெயிக்கணும். உள்ளாட்சிக்கு நம்ம தான் இருக்கிறோம். ஆனால் தொகுதி எம்எல்ஏ பிடிச்சா ஓரளவுக்கு நல்லா பலமாக பண்ணலாம். அதனால் எல்லாமே இங்கே இருக்கிறதெல்லாம் வெடி கட்டி கேப்டனோட விசுவாசிக்கு மட்டும்தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் சொல்கிறேன், நீங்களாம் ஒத்துழைச்சாலும் நம்ம ஜெயிக்க முடியும். அதை பயப்படுத்தால நிச்சயம் நம்ம தான் ஆட்சி. அதை பயப்படுதான் கூட்டணி ஆட்சி வரும். அதில் நம்ம எதிர்கட்சி தலைவராக உட்காருவோம். அதனால் சிவகுமாரன் ஒத்துழைச்சு அனைவரும் எல்லா கிட்ட இந்த பிஎட் வீடிட்டா போட்டு விடுமாறு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.